ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான அரச வாகனங்களை உரிய முறையில் ஒப்படைக்காமல் இவ்வாறு சில இடங்களில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 833 வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் ஆவணங்களில் இருக்கின்றன. அந்த 833 வாகனங்களில் 29 வாகனங்கள் 2022 ஆண்டாகும் போது காணாமல் போயிருந்தன. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 253 வாகனங்கள் வெளியில் ஓடுகின்றன. அவற்றையே தற்போது ஓடி வந்து ஆங்காங்கே நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இங்கு மாத்திரமல்ல, இலங்கை மன்ற கல்லூரியிலும் நிறுத்தியுள்ளனர். லக்சல் அருகிலும் நிறுத்தியுள்ளனர். ஏன் இவ்வாறு வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்ல வேண்டும்? இதனை இவ்வாறு நிறுத்தினாலும் இவற்றை பயன்படுத்தியவர்கள் மற்றும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இருக்கின்றனர். இவர்களின் விவரங்களை நாம் தற்போது கேட்டுள்ளோம். அந்த வாகனங்கள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன? ஜனாதிபதி செயலகத்தினால் வழங்கப்பட்ட அதனை முன்னாள் ஜனாதிபதி ஒருவரிடமா ஒப்படைத்துள்ளீர்கள்? அமைச்சரிடமா அது வழங்கப்பட்டது? அது ஜனாதிபதியின் பாரியாரிடம் வழங்கப்பட்டதா? அது ஜனாதிபதியின் ஆலோசகருக்கா? ஜனாதிபதி இல்லாவிட்டால் அது வேறு அதிகாரியிடம் வழங்கப்பட்டதா? அல்லது ஜனாதிபதி வீட்டில் வேலை செய்பவரிடமா, சாரதியிடமா, யாரிடம் என்று சொல்ல வேண்டாமா? ஆகவே நாம் இதனை ஆரம்பித்தது மாத்திரமே. இந்த நாட்டின் சொத்துக்களை தவறாக அவர்கள் பயன்படுத்திய விதமே இது. தற்போது அவர்கள் முகாம்களாக இணைய முயற்சிக்கிறார்கள். இதற்காக மீண்டும் இதுபோன்று திருடுவதற்காகவே அதனை செய்கின்றனர். மக்கள் சொத்துக்களை அளிப்பதற்கு கூட்டணியாக சேர உள்ளனர். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. இன்னும் பல விடயங்கள் வெளிப்படுத்தப்படும்.